கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்தியர்கள் பலரும் பல்வேறு நாடுகளில், உலகத்தின் பல்வேறு நாடுகளில் வேலை பார்த்து முடிந்தால் அங்கேயே தங்கி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும், தங்களுடைய குடும்பத்தை அங்கேயே கொண்டு சென்று கிட்டத்தட்ட அந்த நாட்டின் ஒரு குடிமகனாகவே ஆவதற்கும் நிறைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவில் ஒரு பெரிய அளவுக்கு இந்தியர்கள் வசிக்கிறாங்க. உலகின் பல்வேறு நாடுகளிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நாடுகள் எல்லாம் நீங்க குடியுரிமை பெற முடியவில்லை என்றால், குறைந்தபட்சம் அங்கே பெர்மனன்ட் ரெசிடென்சி பல ஆண்டுகளாக அங்கே இருப்பது, அல்லது குடியுரிமை அல்லாத ஒரு லாங் டேர்ம் ஸ்டேக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அதையெல்லாம் பார்ப்பது அப்படிங்கிற ஒரு அட்டெம்ப்ட்ல அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில மலேசியாவும் இவர்களுக்கு ரொம்ப முக்கியமான, இந்தியர்கள் போய் தங்கி வாழ்ந்து தங்களுடைய வேலையை செய்வதற்கான உகந்த நாடுகளில் ஒன்றாக மலேசியா இருக்கு. நம்ம பொதுவாக சில நாடுகளை பற்றி முக்கியமாக அப்படி சொல்லலாம். தென்கிழக்கு ஆசியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிச்சயமாக அதில் சிங்கப்பூர், மலேசியா. இந்த வளைகுடா நாடுகள்னு எடுத்துக்கிட்டா அனைத்து வளைகுடா நாடுகளும், அது ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், குவைத், ஓமான் போன்ற இந்த எல்லா நாடுகளையுமே நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஐரோப்பாவில் பல்வேறு நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, முடிந்தால் அமெரிக்கா, கனடா, பல நாடுகள் நம்ம சொல்ல முடியும். இப்போ மலேசியாவில் சில மாற்றங்கள் இதற்கு வருகின்றன அப்படின்னு அல் ஜசீரா தளத்தில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. பல்வேறு இந்தியர்களுடைய கனவுகளை இது பாதிக்குங்கிறதுனால இதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு காணொலி ஒன்று நம்ம இப்போ பார்த்துருவோம். இந்த கட்டுரையில் சில உதாரணங்களை கொடுத்தே, சிலருடைய பெயர்களை கொடுத்தே, அந்த சில கேசஸில் அது அவர்களுடைய உண்மை பெயர் இல்லை, ஒரு நீண்ட கட்டுரையாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அந்த பெயர்கள் எல்லாத்தையும் அதை விட்டுடுவோம். இதில் பெயர்கள் எதுவுமே வேண்டாம். இந்தியாவிலிருந்து ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட், தொழில்துறை ஆலோசகர் ஒருத்தர் இன்றைக்கு மலேசியாவில் வசித்து வருபவர். அவர் அல் ஜசீரா பேட்டி காணுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாட்டில் மலேசியாவில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நான் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நல்ல நல்ல கணிசமான சம்பளம் வாங்குவர் போல இருக்குது. இங்கே ரொம்ப வசதியாக இருக்கேன். இங்கே தட்பவெட்ப நிலையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல மக்கள், நல்ல வாழ்க்கை தரம். இங்கே ஒரு 5 ஆண்டுகள் தாண்டியதுக்கு பிறகு இங்கவே செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் திடீர்னு மலேசிய அரசு ஃபாரின் ஒர்க்கர்ஸ், அந்நிய நாட்டிலிருந்து இங்கே வேலை செய்பவர்கள் பொறுத்த மட்டும் சில பெரிய மாற்றங்களை கொண்டு வருது. அந்த மாற்றங்கள் எனக்கு நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு. என்னால் தொடர்ந்து இந்த நாட்டில் இருக்க முடியுமா, இல்லை நான் வேறு இடத்துக்கு போக வேண்டி இருக்குமா, திரும்பவுமே இந்தியாவுக்கு போக வேண்டி இருக்குமா என்ற ஒரு விஷயத்தை இது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி என்ன மாற்றம் அப்படின்னா, ஜூன் மாதத்திலிருந்து மினிமம் salary threshold for foreign workers to obtain a visa will be raised as much as 2-fold. 2 மாற்றங்கள் கொண்டு வராங்க. ஒன்று மலேசியாவில் வேலை பார்க்கணும் ஒரு ஃபாரின் ஒர்க்கர்னா, அவங்க 3 தளங்களில், 3 நிலைகளில் அதை வைத்திருக்காங்க. அதாவது கீழ்மட்ட சம்பளம், அடிமட்ட வேலை அப்படின்னு வச்சுக்கோங்க. 2வது நடுத்தர வேலை, 3வது உயர்மட்ட வேலை. இந்த ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் த்ரெஷோல்டாக இருந்தது. குறைந்தபட்சம் இவ்வளவு சம்பளமாவது கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அந்த வரம்பை 2 மடங்கு ஆக்கியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்ன வரம்பு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி அடிமட்ட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரிங்கிட் இருந்தது. இந்த 3000 ரிங்கிட்டுங்கிறது சுமார் $760 அல்லது 70,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 3000 ரிங்கிட் இருந்ததை இப்போ 5000 ரிங்கிட் அப்படின்னு உயர்த்துறாங்க. இனிமே 5000 ரிங்கிட் சம்பளத்துக்கு கீழே நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து யாரையும் கொண்டு அடிமட்ட வேலைகளுக்கு கூட பயன்படுத்தக்கூடாது. குறைஞ்சபட்ச சம்பளம் அவங்களுக்கு நீங்கள் 5000 ரிங்கிட்டு தான் தரணும் அப்படின்ட்டு. சரி, நடுத்தர வேலை அப்படின்னா என்னென்னா, இதற்கு முன்னாடி 5000 ரிங்கிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை 10,000 ரிங்கிட்டுக்கு உயர்த்துறாங்க. இதான் நடுத்தர வேலைகள். அப்போ உயர்மட்ட வேலைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்கு முன்னால் 10,000 ரிங்கிட் இருந்துக்கிட்டு இருந்ததை இப்போ 20,000 ரிங்கிட்டுக்கு உயர்த்துறாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு வேலையுமே இப்போ நீங்கள் எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான சம்பளமோ, அந்த சம்பளம், அந்த அடிப்படை சம்பளங்கிறதையே அதை 2 மடங்காக உயர்த்துறாங்க. இப்போ வெளியிலிருந்து ஆட்களை உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா அந்த நிறுவனங்களால் அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, கேப்பிங் த ஸ்டே. வெளிநாடுகளிலிருந்து இங்கே வேலை பார்ப்பவர்கள் வராங்க அப்படின்னா, அவங்க
5 அல்லது 10 வருடங்கள் தான் இருக்கலாம் மலேசியாவில். இந்த 5 அல்லது 10 வருடங்கள் அவங்க வேலை பார்த்துட்டாங்கன்னா அவங்க மீண்டும் தங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்ப போய்விட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து வளைகுடா நாடுகள்லையும் இது இருக்கு ஏற்கனவே. இது வந்து இந்தியாவிலிருந்து போயிருக்கக்கூடிய அந்த தொழில் துறை ஆலோசகர் அவர் வந்து ரொம்ப இது திடீர்னு இது வந்து தாக்கியிருக்கு. இது எங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இங்கே வந்து கார் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மலேசியா போன்ற நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, கொரியா, தைவான் போன்ற நாடுகள் எல்லாமே ஏஷியன் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து 1970களோட இறுதி அல்லது பெரும்பாலும் 1980கள் இந்த காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளாக உருவெடுத்தன. அப்போ வந்து என்ன நடந்ததுன்னா, அமெரிக்கா போன்ற இடங்களிலிருந்து நிறைய தொழிற்சாலைகள் இந்த பகுதிகளுக்கு நகர்த்தப்பட்டன. அப்போ இங்கே வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் பூம் இருந்தது. அந்த எக்கனாமிக் பூம் இருக்கும் பொழுது ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வெளிநாடுகளிலிருந்து 2 விதமான ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்தாங்க. ஒன்று ரொம்ப அடிப்படையான வேலைகளை பார்ப்பவர்கள், உடல் உழைப்பு மட்டும், இந்த கட்டடம் கட்டுறது, கிளீனிங் பண்ணுறது, இந்த மாதிரியான ரொம்ப 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 அடிமட்டமான வேலைகளுக்காக வெளியிலிருந்து ஆட்கள் வந்தார்கள். இன்னொன்று ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விஷயம் தெரிந்தவர்கள், நன்றாக கல்வி கற்றவர்கள், ரொம்ப இப்போ வந்து செமிகண்டக்டர் துறையில் அல்லது மேனுஃபேக்சரிங் துறையில் இதற்கெல்லாம் வந்து இதிலெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னா அவர்களெல்லாம் வந்து அதிக சம்பளத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். 1960களில் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு பகுதியாக இருந்த மலேசியா போன்ற ஒரு நாடு 1980ல் ஃபாரின் லேபர் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே உள்ள வருவதற்கான ஒரு இடமாக ஆனது. அதிலிருந்து இப்பொழுது வந்து ஹை அண்ட் நாலெட்ஜ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு மேக்னெட்டாக இருக்குது. இது வந்து அந்த நாட்டின் அரசுக்கு ஒரு சின்னதாக ஒரு பயம் ஒன்று ஏற்படுது. ஏன்னா இப்பொழுதைக்கு டாக்குமெண்டட் ஃபாரின் ஒர்க்கர்ஸ், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் கிட்டத்தட்ட 21 லட்சம் பேர் மலேசியாவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இவங்க எல்லாருமே இந்தியர்கள் கிடையாது, ஆனால் இந்தியர்கள் கணிசமாக இருப்பார்கள். இந்தியர்கள், சீனாவை சேர்ந்தவர்கள் மற்றும் பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 21 லட்சம் அந்த நாட்டில் அவங்க இருக்காங்க. ஆனால் இப்பொழுதைய மினிமம் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் 1700 ரிங்கிட் தான். இது இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு அது சாத்தியமே கிடையாது. ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த சம்பளம் அப்படிங்கிறது வந்து 5000 ரிங்கிட் அளவுக்கு உயர்த்த வேண்டி இருக்கும். அப்படின்னா எப்படி வந்து இது சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க எதனால் இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து வேலைக்கு ஆட்களை வரவழைப்பதற்கு பதில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வேலைகளை தருவதற்கு முயற்சி செய்யுங்கள்னு. இது வந்து எல்லாரும் பண்ணுற தப்பு. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது மலேசியா பண்ணுற ஒரு பெரிய தப்புல ஒன்றாக நான் பார்க்குறேன். ஒருவர் ஏன் வெளிநாட்டிலிருந்து வேலைகளுக்கு ஆட்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள்? ரெண்டா பிரிச்சுப்போம். ஒன்று உடல் உழைப்பு சார்ந்த வேலைன்னு வச்சுப்போம். ஏன்னா உங்கள் ஊரில் அவ்வளோ பேர் கிடையாது. உங்களுக்கு கட்டடம் கட்டி ஆகணும், அதுக்கு வந்து கல் மண்ணு சுமக்கணும். மெஷின்லாம் இருக்குது, ஒத்துக்கிறேன். விஞ்ச் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து மேலெல்லாம் கொண்டு போகலாம். ஆனால் கற்களை எடுத்து அடுக்கணும். இந்த மாதிரியான உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கு நீங்கள் கொடுக்க போகும் சம்பளம் என்பது மிகவும் குறைவானது. உங்கள் உள்ளூர்காரருக்கு நீங்கள் அந்த ஜாப் ஆஃபர் பண்ணீங்கன்னா அவர் அந்த வேலையை கையால் கூட தொடமாட்டார். ஐயா இடத்த காலி பண்ணிட்டு போ, எனக்கு இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். அதற்காகத்தான் நீங்கள் வெளியிலிருந்து ஆட்களை அழைத்து கொண்டு வருகிறீர்கள். இல்லை நாங்கள் நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரோபோட்டை வச்சுக்கிட்டே நாங்கள் வீடு கட்ட போகிறோம், அதுக்கு வந்து நாங்கள் சும்மா அதோடைய வாயை திறந்து டீசலை ஊற்றி மூடி வச்சுட்டா அதுவே டபக்கு டபக்கு டபக்குன்னு கல் எடுத்து வைக்கும் அப்படின்னா சந்தோஷம். இன்றைக்கு அது நடக்கிறது இல்லை இல்லையா? சரி, அடுத்தது ஹை எண்டுக்கு போவோம். எதற்காக ஹை எண்ட் ஒர்க்கர்ஸை நீங்கள் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வரீங்க? உங்கள் ஊரில் ஆட்கள் இருக்காங்கங்கிறத நான் மறுக்கலை. அவர்கள் ஏன் அந்த வேலையை எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள்? இப்போ இது ஸ்கில் சார்ந்தது. இதை செய்வதற்கு உரிய திறன் அவர்களுக்கு இருக்கிறதா? அவர்கள் அதற்கான கல்வியை பெற்றிருக்கிறார்களா? அதற்கான அப்ரெண்டிஸ்ஷிப் அவர்கள்ட்ட இருக்கா? அவர்கள் ஏற்கனவே ஒரு இடத்தில் பணி செய்து கற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அது இல்லைங்கிறதுனால தான் வெளியிலேருந்து ஆட்கள் கொண்டு வரீங்க. நீங்கள் அதை ஃபோர்ஸபுளாக உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு தான் அந்த வேலை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா உங்களுடைய எக்கானமி தான் பாதிக்கப்படும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். 2024ல் இந்த அந்நிய ஃபாரினர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், ஹைலி சேலரிடு எக்ஸ்பேட்ரியேட் பாப்புலேஷன் 1,40,000 பேர். இவங்க வந்து உள்நாட்டு பொருளாதாரத்தில் $19 பில்லியன் முதலீடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அரசின் புள்ளி விவரமே தெரிவிக்கிறது. மலேசிய அரசின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. மேலும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து $25 மில்லியன் அளவுக்கு வரி கட்டி இருக்கிறார்கள். அப்போ இவங்க ஏதோ வந்து சும்மா வந்து இங்கே உட்காந்துடல. அவங்க உங்களுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய வரி வருமானத்துக்கு அவர்கள் ஆண்டுதோறும்
சுமார் $25 மில்லியன் அவர்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க கவனிங்க. ஆனா அதே சமயம் வந்து அந்த நாடு ஒரு தங்களுடைய நேஷனல் பாலிசி, ஒரு தேசிய கொள்கை வகுக்கிறதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபாரின் ஒர்க்கர்ஸ், லோ ஸ்கில்டு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் மேல ரிலையன்ஸ் இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா, கிரிட்டிக்கல் டெக்னாலஜி அந்த நாட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கிறது. ஏன்னா வந்து உடல் உழைப்பை சார்ந்து ரொம்ப குறைச்ச சம்பளத்துல ஒரு வேலையை செய்திட முடியும்னா, ஹை அண்ட் ரோபாட்டிக் தொழில்கள்லாம் செய்ய முடியாம போகிறது அப்படின்னு. சரி, அது அது உங்களுடைய திட்டம்னா அதை நீங்க செய்யுங்க, பார்த்துக்குங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, அவங்க இன்னொரு திட்டம் போட்டிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு 2024ல சுமார் 14.1% ஒர்க் ஃபோர்ஸ் ஃபாரினர்ஸ். இதை இவர்கள் 2035ல் 5% குறைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அப்ப இன்றைக்கு இருக்கும் 3 ஃபாரின் ஒர்க்கர்ஸ்ல 2 பேரை அனுப்பிடணும், ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. இது வந்து சாத்தியமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அப்படி இவர்கள் அதை ஃபோர்ஸபுளாக சட்டத்தின் மூலமாகவும் செயல்முறைகள் மூலமாகவும் சாத்தியப்படுத்தினால் அது மலேசியாவுடைய பொருளாதாரத்தை கட்டாயமாக பாதிக்கும். இந்த குறைந்தபட்ச சம்பளம் அந்த ஹை எண்டில் 10,000 ரிங்கிட்டிலிருந்து 20,000 ரிங்கிட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகுது, ஜூன் மாதம் வருது அப்படிங்கிறது வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் வந்து அதில் ரொம்ப நாங்கள் பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதனால் மலேசியாவுக்கு லாங் டேர்ம் கெயினா அல்லது லாஸா அப்படின்னா என்னுடைய கருத்தில் அது லாஸ். இப்போ வேறு சில விஷயங்களை வந்து சும்மா ஒரு ஒப்பீட்டுக்காக பார்ப்போம். இங்கே நம்ம வந்து 2 விஷயத்தை கையில் எடுத்துப்போம். பிஸ்னஸ் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று அந்நிய லேபர், அதாவது வெளிநாடுகளிலிருந்து வந்து வேலை செய்பவர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்து முதலீடு செய்பவர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை செய்பவர்கள். இது 2க்குமான வித்தியாசம். இப்போ மலேசியா போன்ற நாட்டில் பூமி புத்ரா அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அந்த நாட்டில் முதலீடு செய்யணும்னா நீங்கள் ஒரு அந்நிய நிறுவனம் எல்லா விதமான நிறுவனங்களையும் உருவாக்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட வேண்டிய பப்ளிக் கம்பெனிஸ், பொதுவாக பப்ளிக் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் குறைந்தபட்சம் 30% பங்குகள் உள்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும், அதாவது மலேசிய மக்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி சில ரெகுலேட்டட் செக்டர், எல்லா நாடுகளிலுமே டிஃபென்ஸ் அந்த மாதிரியான பல்வேறு ரெகுலேட்டட் செக்டர் இருக்குது, அதெல்லாம் விட்டுடுவோம். இன்னொன்று, உங்கள் நிறுவனம் கவர்மெண்ட்லேருந்து கான்ட்ராக்ட் வாங்கணும்னா உங்களுக்கு வந்து எத்னிக்கலி இந்த மலாய் பூமி புத்ரா அப்படிங்கிறதுல வந்து இந்த மலாய் இனத்தவர்களுடைய ஸ்டேக் வந்து அதில் குறைந்தபட்சம் 30% இருக்கணும். இது முதலீட்டில். இது இங்கே மட்டும் இல்லை, இது வந்து பல்வேறு நாடுகளில் இருக்குது. இந்தோனேஷியாவில் ஒரு மாதிரி கொஞ்சம் இருக்குது. தாய்லாந்துலலாம் வந்து பல்வேறு தொழில்துறைகளில் 51% உள்நாட்டு குடிமக்களுக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்கு. வியட்நாம் அப்படி கிடையாது. வியட்நாம் வந்து இத்தனைக்கும் வியட்நாம் ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தது. கம்யூனிசத்திலிருந்து இன்னைக்கு ஒரு மார்க்கெட் எக்கானமிக்கு மாறி இருக்கு. அவர்கள் அந்நிய முதலீட்டை பெருமளவுக்கு விரும்புகிறார்கள். யார் வேண்டுமானாலும் வந்து இங்கே நிறுவனங்களை ஆரம்பிங்கள் அப்படின்னு அவங்க வந்து பயங்கரமா ஆட்களை வந்து வரவேற்றுட்டு இருக்காங்க. ஈவன் கல்ஃப் நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அங்கே முதலீடு செய்யணும் அப்படின்னா பெரும்பாலும் உள்நாட்டவர்களுடைய பங்கு கணிசமாக இருக்கணும். எக்ஸப்ட் சில இடங்கள் இருக்கு. இப்போ வந்து ஐக்கிய அரபு அமீரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ ஜோன் அப்படின்லாம் சில இடங்கள் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரீ ஜோனில் யார் வேண்டுமானாலும் வந்து 100% அந்நியர்கள் வந்து 100% முதலீட்டில் நிறுவனங்களை ஆரம்பிக்கலாம். ஆனால் அது இல்லாத பகுதிகளில் நீங்கள் வந்து நிறுவனங்களை நடத்தணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 51% வந்து அமீரகத்தை சேர்ந்தவர்களுக்கு அங்கே ஸ்டேக் இருக்கணும். சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். கத்தார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி தான். 51% லோக்கல் ஓனர்ஷிப் இருக்கணும். ஓமானில் 70% லோக்கல் ஓனர்ஷிப். குவைத் எடுத்துக்கிட்டாலும் 51% லோக்கல் ஓனர்ஷிப். சில நிறுவனங்களை, ஸ்பெஷல் நிறுவனங்களை அவங்க வந்து 100% அந்நிய முதலீடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலை பார்க்கறது அப்படின்னு பார்த்தா இந்த வளைகுடா நாடுகளில் பெரும்பாலான வேலைகளை செய்வது, அதுவும் அந்த நாட்டின் மக்கள் தொகையை விட பல மடங்கு அதிகமாக ஃபாரின் ஒர்க்கர்ஸ் தான் அங்கே வந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மலேசியா போன்ற நாடுகள், மலேசியாவோ இந்தோனேஷியாவோ தாய்லாந்தோ வியட்நாமோ, அவர்களுக்கு முதலீட்டுக்கென்று யாருக்கு வேண்டுமானாலும் திறந்து விட அவர்கள் விரும்பினாலும் வேலை செய்கிறவங்க அப்படிங்கும்போது அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த நாடுகள் எல்லாம் லோக்கல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த லோக்கல் பாப்புலேஷன் வந்து ஸ்கில்டு பாப்புலேஷனாக மாற மாட்டேங்குது.
ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக மாற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு கவலை தரக்கூடியதாக இருக்கு. ஆனால் சட்டம் போட்டு இதை மாற்ற முடியாது. நீங்க அவர்களை உந்த வேண்டும். இல்லைன்னா நிச்சயமாக என்னுடைய கருத்துல இந்த இந்த சேஞ்சஸ் மலேசியா கொண்டு வரக்கூடிய இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது பல இந்தியர்களை பாதிக்க போகிறது. இந்தியாவிலிருந்து அங்கே போய் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பலரை பாதிக்க போகிறது. அது ஒரு பக்கம். அவர்கள்லாம் என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க இந்தியாவுக்கு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. மலேசியாவுடைய பொருளாதாரத்தை அது மேலும் அதிகமாக பாதிக்கும். ஆனால் எல்லா நாடுகள்லையுமே ஒரு சின்ன பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு அந்நியர்களை நம்ம நாட்டுக்குள்ள வேலை செய்வதற்கோ அல்லது முதலீடு செய்வதற்கோ அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறது. இது முடிவே இல்லாத ஒரு ஒரு சர்ச்சை, ஒரு விவாதம். அதற்கு பலவேறு கருத்துக்களை சொல்லலாம். அமெரிக்கா ஒரு காலத்தில் யார் வேண்டுமானாலும் இங்கே வரலாம், யார் வேண்டுமானாலும் இங்கே நிறுவனங்களை ஆரம்பிக்கலாம், அவங்க கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா அவங்க வேலை செய்யலாம் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு இல்லை, அந்நிய நாடுகளிலிருந்து இங்கே வேலை பார்ப்பவர்களை எல்லாம் துரத்தி அனுப்ப வேண்டும், லீகலா வந்தவர்களையும் கூட அப்படின்னு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட இம்பாக்ட் என்னங்கிறது உடனடியாக தெரியாது. பட் அந்த ரன்-அப்ல அடுத்த சில ஆண்டுகள்லயே அது தெரிய ஆரம்பிக்கும். பார்ப்போம் அது என்ன மாதிரி இருக்கு, அதோடைய சேஞ்சஸ் எப்படி மலேசியாவை பாதிக்க போகிறது, இந்தியர்களையும் எப்படி பாதிக்க போகிறதுங்கிறத நம்ம இன்னொரு முறை அலசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.